புதுச்சேரி அரசு கூட்டுறவு துறையில் நிரப்பப்படாமல் இருந்த இளநிலை கூட்டுறவு ஆய்வாளர் பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு தகுதி அடிப்படையில் நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 31 நபர்களுக்கு பணியாணை வழங்கும் விழா புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் 3/3/2025 அன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதல்வர் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்தார். கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் திரு யஷ்வந்தையா அவர்கள், கூட்டுறவுத்துறை திட்ட பிரிவு துணை பதிவாளர் திரு சீனிவாச ஆச்சாரியாலு அவர்கள், கடன் பிரிவு துணை பதிவாளர் திரு சாரங்கபாணி அவர்கள், கூட்டுறவுத்துறை சார்பு செயலாளர் திருமதி புனிதமேரி அவர்கள், துணை பதிவாளர் மற்றும் பான்லே மேலாண் இயக்குனர் திரு எம் ஜோதிராஜுலு அவர்கள் மற்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். முதல்வர் அவர்கள் உரையாற்றுகையில், ஒரு பணியாணை வழங்குறதுன்னா என்னுடைய அலுவலகத்துக்கு வர சொல்லுவோம், உடனே கொடுத்துருவோம், உடனே போய் சேர்ந்து பணிக்கு சென்றுடுவாங்க. இது நம்முடைய துறையில் பணியாணை வழங்குகின்ற ஒரு விழா மற்றும் நம்முடைய கூட்டுறவு பால் பண்ணையில் இறந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி கொடுக்கிற ஒரு விழா. இது நம்முடைய மரியாதைக்குரிய மேதக துணைநிலை ஆளுநர்கள் நிறைய செய்கிறீங்க, ஆனால் நிறைய வெளியில் தெரிய மாட்டேது. நீங்கள் அந்த நம்முடைய துறையெல்லாம் என்னென்ன செய்யுது, என்னென்ன இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நீங்கள் எத்தனை பணியிடங்கள் நிரப்பியிருக்கீங்க, துறையினுடைய வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்கின்றது, இதெல்லாம் யாருக்கும் தெரிய மாட்டேது. நீங்கள் தெரிகின்ற விழா எடுத்து செய்தால் என்ன அப்படின்ட்டு ஒரு ஆலோசனை, அவருடைய ஆலோசனை. அதனால் கூட்டுறவுத்துறையில் இதை நீங்கள் செய்யுங்க. நான் சொன்ன 31 பணியாளை கொடுக்க போகிறோம், ஏன் அப்படின்னு நான் கொடுத்துடலாங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் அப்படி இருந்தால் கூட நீங்கள் செய்யுங்க, அது விழாவாக எடுங்க, துறையில் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்றைக்கு அவர்கள் வேறொரு பணியின் காரணமாக வர முடியல, கலந்து கொள்ள முடியவில்லை இந்த நிகழ்ச்சியில். பொதுவாக இந்த ஆண்டு 2025 ஆண்டை ஐக்கிய நாடு சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக அறிவித்திருக்காங்க. இந்த தொடக்க விழா நம்முடைய மாஹே பகுதியில் தொடங்கணும், கடந்த மாதத்தில் தொடங்கணும். மாஹே பகுதியில் தொடங்கிய காரணம் என்னன்னு சொன்னால், மாஹேவில் கூட்டுறவு நிறுவனங்கள் சங்கங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது ஒன்று. ரெண்டாவது, நம்ம புதுச்சேரியிலே எல்லாம் தொடங்கிறத விட மாஹே, யானம், காரைக்கால் இது போன்ற பகுதியில் ஏதோ ஒன்றில் அந்த விழாவை இது மாதிரி தொடங்குவது அங்கே உள்ள மக்களுக்கு ஒரு தெளிவாக நம்முடைய நிகழ்ச்சிகளெல்லாம் தெளிவாக தெரிகிற ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் நம்முடைய அரசானது ஒரு அங்கீகாரம் கொடுக்கின்றது என்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு ஏற்படும். அதனால தான் மாஹேவில் அந்த சர்வதேச ஆண்டு நம்ம கூட்டுறவு, அந்த சர்வதேச கூட்டுறவு ஆண்டை நாம் அங்கே கொண்டாடினோம். அதனுடைய அடிப்படையில் அடுத்து புதுச்சேரியில் இன்று இங்கே நம்முடைய இந்த சர்வதேச கூட்டுறவு ஆண்டை நாம் அதனுடைய ஒரு பகுதியாக ஒரு நிகழ்ச்சியாக இங்கே நாம் பணியாணை வழங்குகின்ற விழா. பான்லே ஐஸ்கிரீம், 2 ஐஸ்கிரீம் ரொம்ப கிராக்கி, பான்லேயுடைய ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப கிராக்கி. இப்போலாம் ஐஸ்கிரீம் இந்த இன்னும் 2-3 வெரைட்டி ஏதோ கொடுக்குறாங்க, அதெல்லாம் ரொம்ப கிடைக்கல, நிறைய நீங்கள் உற்பத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில். அது மட்டும் இல்லை, அரசுடைய விழாக்கள்லாம் கூட அந்த பான்லே ஐஸ்கிரீம்லாம் கொண்டு வரணும், கொடுக்குறாங்க, விரும்பி கேட்குறாங்க. அப்படின்னாலே நம்முடைய பான்லே உயர்ந்து இருக்கின்றது. அந்த உபப்பொருட்கள் தான் நம்முடைய பான்லே சாரி பொருட்கள்லாம் எல்லோரும் விரும்பி வாங்கப்படுகின்ற ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் நம்முடைய இந்த கூட்டுறவு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் நம்ம சொல்லுவோம், எப்பொழுதும் சொல்லுவோம், 1955 இந்த கூட்டுறவு தொடங்கும் நாள்லேருந்து அப்பயே சொல்லுவோம், கூட்டுறவே நாட்டு உயர்வு, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு. இதை நம்ம தாரக மந்திரமே சொல்லுவாங்க. இது இப்போ நம்ம எல்லாம் மறந்துட்டோமா என்னன்னு தெரியல எனக்கு. அப்போ அடிக்கடி சொல்லுவாங்க, கூட்டுறவே நாட்டு உயர்வு, கூட்டுறவு மூலம் தான் நம்ம கூட்டுறவு மூலமாக விவசாய உற்பத்திலாம் பெருக்க முடியும், விவசாயிகளுக்கு உதவ முடியும். மற்ற விவசாயம் மட்டுமல்ல, ஏனைய துறைகள் நம்ம கூட்டுறவு மூலமாக ஒரு வளர்ச்சியை கொண்டு வர முடியும்
பொருளாதாரத்தை உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவு தத்துவங்கள் வாயிலாக ஒரு சிறந்த ஒரு பொருளாதார வளர்ச்சி உண்டாக்க வேண்டும் என்ற நிலையில் கூட்டுறவு சங்கங்கள்லாம் தொடங்கப்பட்டது. கூட்டுறவு சங்கங்கள் பொருளாதார நிலையில் ஒரு வளர்ச்சி கொண்டு வருவது அப்படின்றது மிக முக்கியமான ஒன்று. இது மாதிரி செயல்படும் பொழுது அதெல்லாம் நிச்சயமாக வேலைவாய்ப்பு அந்த பொருளாதார நிலை உயர்கின்ற ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் கூட்டுறவு சங்கங்கள் அந்த நிறுவனங்கள் இவையெல்லாம் சிறந்த முறையில் செயல்பட வேண்டும். அங்கே பணியாற்றுகின்ற பணியாளர்கள் நிர்வாகத்தோடு ஒத்து நன்றாக பணி செய்ய வேண்டும். லாபம் இருந்தால் நிச்சயமாக பணி நிரந்தரம் உங்களுக்கு கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. லாபமே இல்லை, நஷ்டத்தில் இருக்கும்போது பணி நிரந்தரம் செய்யணும் உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? சம்பளம் கொடுக்க முடியாது, மறுபடியும் கீழே போயிடும். அப்போ அதை உணர்ந்து செயல்படும் பொழுது அந்த நிறுவனங்கள் கூட்டுறவு நிறுவனம் உயரும் பொழுது நிச்சயமாக பணியாளர் அங்கே பணி செய்கிற நபர்களுக்கு பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும், பணி நிர்ணயம் செய்யப்படும், நல்ல சம்பளம் உயர்த்தி கொடுக்கப்படும். இப்போ பாலியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவு நல்ல ஒரு பேரணி பெறுகின்ற அளவிற்கு வந்து கொண்டு இருக்கின்றது. அதே சமயத்தில் நம்முடைய பால் உற்பத்தி என்பது மிக குறைவாக இருந்து கொண்டு பார்க்குறோம். பால் உற்பத்தி வெளில இருந்தால் நிறைய பால் வாங்க வேண்டிய கட்டாயம். நமக்கு தேவைப்படுறது 1 லட்சம் லிட்டர்னால் நமக்கு 40-50 லிட்டர் நம்மக்கிட்ட இல்லை உற்பத்தி, பால் உற்பத்தி இல்லை பூச்சேரியில். அப்போ பால் உற்பத்தியை பெருக்குவதில் நம்ம இந்த கவனம் செலுத்தணும். கறவை மாடு வாங்கி கொடுக்கணும். அந்த சங்கங்கள் மூலமாக கிராமங்களில் கறவை மாடுகளை வாங்கி கொடுத்து அதன் மூலம் பால் உற்பத்தியை நாம் பெருக்க வேண்டும். அதே மாதிரி நலிந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலை திரும்பி நடத்தப்பட வேண்டும் என்பது அரசுடைய எண்ணம். அது தனிநபருடைய துணைவோடு நம்ம இப்போ தனி அரசை மறுபடியும் எடுத்து நடத்துமா அப்படின்னா அது அவ்வளோ சுலபமாக இல்லை. அப்போது அந்த கூட்டுறவு சர்க்கரை மறுபடியும் நடத்துவதற்கு தனியார் ஒப்பந்தத்தோடு நடத்துவதற்கு தனியார் பங்களிப்போடு நடத்துவதற்குரிய நடவடிக்கை அரசு எடுத்து வருகின்றது. விரைவிலே அந்த தனியார் அவர்களோடு அந்த பங்களிப்போடு அந்த கூட்டுறவு சர்க்கரை திறக்கப்படும் என்பது நேரத்தில் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று கூட்டுறவு நூற்பாலை அதையும் என்ன செய்யணுன்னே தெரியும், அதையும் ஏதாவது செய்யணும். அதெல்லாம் அரசு மிக கவனம் எடுத்துக்கணும். அடிக்கடி அதையே கேட்டுட்ருக்கேன், என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம், அது மாதிரி தனியார் பங்களிப்போடு செயல்படுத்த முடியும் அப்படிலாம் கேட்டுட்ருக்கோம். அதையும் விரைவில் தொடங்க வேண்டும் என்பது தான் நம்முடைய அரசுடைய ஒரு என்ன. இது ரெண்டு தான், அதாவது கூட்டுறவுத்துறையில் உள்ள பெரிய நிறுவனங்கள், இந்த இரண்டுமே ஒரு பெரிய நிறுவனங்கள் அதிக வேலைவாய்ப்பினை கொடுக்கக்கூடிய ஒன்று. காரைக்காலில் இந்த ஜெயபிரகாஷ் கூட்டுறவு நூற்பாலை நடந்துக்கிட்டே இருக்குது. அங்கே வேலை செய்ய முடியாத சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தனியார் பங்களிப்போடு நடந்து கொண்டு இருக்கிறது. நூலை வாங்கி கொடுத்துட்ருக்காங்க, வேலை செய்கிறாங்க, பஞ்சு வாங்கிட்டு நூலை பீஸு கொடுத்துட்ருக்காங்க. இது இன்னும் சிறப்பாக வர வேண்டும் என்பது அரசுடைய ஒன்று. கூட்டுறவுத்துறையில் என்ன நினைச்சாலும் சாதிக்கும். இப்போ மாஹியில் 2 பஸ் அன்றைக்கி சொன்னாங்க. கல்லூரி தொடங்கியிருக்கிறோம், வங்கி நல்ல கடன் நிறைய கொடுக்குறாங்க, லாபத்தில் இருக்கின்றது. கூட்டுறவுத்துறை மருத்துவமனை கூட தெளிச்சேரி கேரளா பக்கத்தில் நடக்குது. அது கூட நம்ம போய் பார்த்து வந்தோம். அது கூட பூச்சல் தொடங்கலாமான்னு கூட நினச்சிட்டு இருந்தேன், பட் அதை ஆரம்பிக்க முடியல. அது மாதிரி கூட்டுறவுத்துறை மூலமாக கூட்டுறவு சங்கங்களாக என்ன நினைக்கிறோமோ நிறுவனங்களால் எதையும் செய்து சாதிக்க முடியும். அதனால் அதில் நிர்வாகம், பணியாளர்கள், சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள், சங்கத்தை தலைவர் இவர்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்ல முறையில் பணியாற்றினால் நல்ல வளர்ச்சியை நாம் கொண்டு வர முடியும். புதுச்சேரியில் ஓரளவு நாம் 90% சொன்ன மாதிரி 90% வந்துட்டோம். இன்னும் ஒரு 10%. இந்த 10%மும் முழுமையாக 100 விழுக்காடு கூட்டுறவு சங்கங்கள் அத்தனை கூட்டு நிறுவனம் அத்தனை நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையை நாம் கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமாகும். அதுக்கு உரிய நிதி அரசால் ஒடுக்கப்படும். அங்கே பணி செய்பவர்களும் சிறந்த முறையில் நன்றாக பணியாற்றி லாபத்தை ஈட்ட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். இதில் ஒரு சிலர் இப்போ சொன்ன மாதிரி பாண்டாக்ஸ் அந்த தொழில் எவ்வாறு கொண்டு வர மறுபடியும் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நெய்பவர்கள் நெசவு ஈடுபடுவது நமக்கு வேணும். அது இருப்பாங்கன்னா அதுக்கு மிக குறைவு. அதுக்குரிய முயற்சியும் அரசு பயிற்சி கொடுப்பதுன்ற நிலையில் பயிற்சி கொடுப்ப நடவடிக்கையாக எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. ஆனால் ஒரு புதுச்சேரி மறுபடியும் கூட்டுறவுத்துறையின் நல்ல வளர்ச்சியை கொண்டு இருக்கின்றது. கூட்டுறவு சங்கங்கள் நல்ல முறையில் இருக்கின்றது. நிறுவனங்கள் சிறந்த முறையில் வளர்ந்து வருகின்றது என்று சொல்லக்கூடிய நிலையில் உங்களுடைய பணிகள் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இது எனக்கு ஒரு வாய்ப்பு தான். இல்லைன்னு சொன்னால் ஆஃபீஸில் கொடுத்துருந்தா இந்த 37 பேருக்கு ஆஃபீஸில் கொடுத்து போங்க வேலைக்கு சொல்லுவேன். இது மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி உங்களை எல்லோரும் ஒன்றா சந்தித்து சொல்கிறோம். இப்போ கான்ஃபர்ட் மூலமாக
அரிசி கொடுப்பாங்களான்னு கேட்டாங்க. இலவச அரிசி நீங்கள் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அவனை சொன்னேன், கான்ஃபிட் வந்து ஒரு சமயத்தில் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண ஒன்று, எல்லாத்தையும் நீங்கள் கோதுமை இருந்தாலும் சரி, சக்கரை சரி, எண்ணெய் எது சொன்னாலும் செய்து கொடுக்கக்கூடியது. கூட்டுறவுத்துறையில் அதாவது நான் இப்போ சொல்லுவோம், எந்த ஒரு பணியை ஒப்படைச்சாலும் அது செய்து முடிக்கின்ற ஆற்றல் அங்கே உள்ளவர்களுக்கு உண்டுன்னு சொல்லுவேன். உண்டு, நிச்சயமாக. நீங்கள் எந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க, உடனே செய்வாங்க. அத்தனை திறமை உள்ளவர்கள் நம்முடைய கூட்டுறவுத்துறையில் இருப்பாங்க, அது மாதிரி செய்வாங்க. அது மாதிரி நான் சொன்னேன், கான்ஃபிடன்ட் அரிசி தானே, அரிசி அவங்களே செய்வாங்க பாருங்கண்ணே. இன்றைக்கி அரிசி, நல்ல அரிசி, எல்லோரும் பாராட்டக்கூடிய நிலையில் இலவச அரிசி நம்முடைய மக்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகின்றது. மேலும் சில பொருட்களை நியாய விலை கடையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நியாய விலைக்கு மூட்டுவாங்கன்னு சொன்னாங்க, இருக்காது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ அந்த நியாய விலை கடை திறக்கப்பட்டு அவர்களும் சம்பளம் ஓரளவு சம்பளம் கொடுக்கப்பட்டு நியாய விலை கடை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய கொண்டு வந்திருக்கிறோம். மறுபடியும் சில பொருட்கள் நியாய விலை கடை மூலமாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது அரசுடைய எண்ணம். அதை விரைவில் செயல்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். கூட்டுறவு நாட்டு உயர்வு, கூட்டுறவே நாட்டு உயர்வு, அதனை நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் நம்முடைய பொருளாதார நிலையை உயர்த்தக்கூடிய ஒரு கருவியாகவும் நம்முடைய கூட்டுறவுத்துறை செயல்படும் ஒன்றாக இருக்கும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு, இங்கே பணியாள பேர இருக்கிற நண்பர்களுடைய வாழ்த்துக்கள் கருணை அடிப்படையில், அது பால் பண்ணையில் மட்டும் இல்லை, நம்முடைய மற்ற இடங்களில் உள்ள இந்த இறந்தவருடைய வாரிசுகளுக்கு இருந்தால் அவர்களுக்கும் அந்த பணியாணை விரைவில் கொடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். விரைவில் கொடுக்கப்படும் என்பதை இங்கே நான் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் அவர்கள் இளநிலை கூட்டுறவு ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகள், பான்லே நிறுவனத்தில் பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் 6 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி ஆணைகள், புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கி கிளைகளின் மூலம் 6 மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த 70 மகளிருக்கு ரூபாய் 83.50 லட்சம் அளவிற்கு கடனுதவியையும் சிறந்த வங்கி கிளைகளுக்கு விருதுகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பான்லே நிறுவனத்தின் மூலம் 2 புதிய ஐஸ்கிரீம் வகைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் உள்ள புதிய MRI ஸ்கேன் எந்திரத்தை மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் 3/3/2025 அன்று மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு KSP ரமேஷ் அவர்கள், மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்தங்கன் அவர்கள், சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் ஆகியோர் உடனிருந்தனர்.